செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து மனசு ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் பொன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம் அசையில அத்த மக என்ன நினச்சி நித்தோம் நித்தோம் அப்படின்னு ஒரு பாட்டு. நான் ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்டு. நாட்டுப்புற பாட்டு, நாட்டுப்புற நடனங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த நடிப்பும் பாட்டும் என் ரத்தத்திலேயே இருக்குது. காரணம் என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து ஒரு கூத்து கலைஞர். நீங்கள் வெயிலே அடித்தாலும் மழையே பெஞ்சாலும் என்ன நடந்தாலும் பாடுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. பாடுறது அவங்க வேலை. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன ஒரு ஆஸ்கர் எனக்கு வேணும்? நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறதை விட பெரிய எனக்கு ஒரு விருது எதுவும் கிடையாது. ஒரு கலைஞனுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம பண்ண போகிற கலை, பாட்டோ நடிப்போ ஏதோ ஒரு கலை, அவங்கள ஏதோ ஒன்று பண்ணணும். ஒன்று அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே அதுதான் அதுக்கான ஜெயிச்சு, அதுதான் அதுக்கான விருதே. நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போது என்னுடைய நாடகம் வந்து இங்கன்னா திரைப்படம் அங்கே இருக்குது. ஸோ திரைப்படத்தை நோக்கி நகர ஆரம்பித்தேன். விதை எனக்கு அங்கே தான் உண்டு. அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து 3-4 படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மம்முட்டி சாரோட நடிக்க ஓகேவா? பழம் தானே கரும்பு தானே கூலியா அப்படின்ற மாதிரி இருந்தால் மம்முட்டி சாரா அவருடையா ஓகேங்க அப்படின்ட்டு. கெட்வைட்டே கிடையாது. நான் ரொம்ப எளிய மனிதருக்கு எளிய மனிதராக தான் இருந்தார். ஸ்பாட்டில் தன்னை ஒரு பெரிய ஆளாக அவர் ஒருபோதும் காட்டிக்கிட்டதே இல்லை. நான் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்ட குணம். அப்புறம் கேட்குறாரு, உங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன் என்ன மாதிரி யதார்த்தமான சாதாரண படங்கள்லாம் நடிக்க மாட்டாரு? அவர் சொல்கிறாரு, இயக்குனர் சார் ஞான எந்த வரையணும் ஃபுல்லாக அரிச்சு அப்படின்றாரு. ஸோ உடனே ஸ்பான்டனியஸாக சீனை மாற்றுறாங்க. ஃபிலிம் ஃபிளிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏலே, சுமோ, அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்னு பல படங்களில் நடித்த ஃபேமஸான சித்ரசேனன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சினிமா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து 3-4 படம் பண்ணியிருக்கேன். லவ் காவேரின்னு ஒரு படம், காணின்னு ஒரு படம், ப்ளஸ் ஃப்ரைடேன்னு ஒரு படம். இன்னொரு படத்துக்கு பேர் இன்னும் வைக்கலை. ஸோ இன்னும் அவங்க ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது இந்த 4 படங்கள். இன்னும் பல ஹிட்டான படங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த சினிமா வாழ்க்கையில் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எங்கே நம்ம ஊருக்கு அந்த எண்ணம் தோண்டிருக்கோம் இல்லையா? நம்மளும் போனால் நல்லா இருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம் கிளிக்காக இருக்கும் ஒரு இடம். அது எந்த இடம் சார்? எந்த இடம்னு கேட்டேன்னா, பேஸ் வந்து நான் ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்டு. நாட்டுப்புற பாட்டு, நாட்டுப்புற நடனங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு அந்த நாடகங்களும் பாட்டும் முதல்ல திரைப்பட பாடல்கள் தான் என்னை வந்து ஈர்த்தது. ஆமாம். ஸோ 2வது படிக்கிறபோது மேடை ஏறி பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்போயே நாடகம் நடிக்க ஆரம்பித்தேன். இந்த நடிப்பும் பாட்டும் என் ரத்தத்திலேயே இருக்குது. காரணம் என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து ஒரு கூத்து கலைஞர். மைக்கு இல்லாத காலகட்டத்திலேயே வீரவண்டிய கட்டபொம்மன், ஹரிச்சந்திர மாயன கண்டம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பண்ணக்கூடியவர். ஆமாம். அதுபோல் எங்கள் அப்பா அம்மா வந்து கருத்தம்மாள், கதிரி 2 பேருமே வந்து நல்லா பாடக்கூடியவங்க. மேடை பாடல்கள் கிடையாது. எங்களை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடி நல்ல பாடல்கள் பாடுவாங்க. தாலாட்டு அம்மா பாடுவாங்க, திரைப்பட பாடல்கள் பாடுவாங்க. அப்பா டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாட்டு பாடி என்னை தூங்க வைப்பார். இப்படி அறியாமலேயே எங்கள் தாத்தாவோடைய ஜீனும் எங்கள் அம்மாவுடைய அந்த பாட்டு, அப்பாவுடைய பாட்டும் தான் சேர்ந்து இந்த திரைப்படத்தின் மேலே ஒரு அறியாத ஒரு மோகத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு இன்னும் எங்கள் ஊர் கீத்து கொட்டை ஒன்று இருந்தது. மதுரை உசிலம்பட்டியில் பக்கத்தில் நாட்டாமங்கன்னு கிராமத்தில் வந்து பரமேஸ்வரி ஒரு கீத்து கொட்டை. அதில் வந்து ஒரு 50 காசு கொடுத்து அந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த பாட்டு, அந்த படம், அந்த ஈர்ப்பு அங்கே தொடங்கினது. அப்புறம் நான் 12வது முடிச்சுட்டு நாடகக்குள்ளே வீதி நாடகம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இன்னும் ஈர்ப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ எல்லாம் வந்து நடிகைகளை வந்து காணக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடச்சது. இன்னும் கூடுச்சு மேலும் 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 மேலும்னு. எப்படா அதை பண்ணுறதுன்னு. ஸோ அந்த விதை வந்து எங்கள் தாத்தா, அப்பா, அம்மா, நான் பண்ண நாடகக்குழு, திசைகள் கலைக்குழுன்னு ஒரு நாடகக்குழு, அதில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து மேலும்
இதை வந்து அடுத்த லெவலுக்கு இது கொண்டு போகணும். அப்போது என்னுடைய நாடகம் வந்து இங்கன்னா திரைப்படம் அங்கே இருக்குது. ஸோ திரைப்படத்தை நோக்கி நகர ஆரம்பித்தேன். விதை எனக்கு அங்கே தான் விழுந்தது. இந்த சினிமா துறை வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சார் நீங்கள்? நான் திரைப்படத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இருக்கும். 14 வருஷம். அப்போனா நீங்கள் கோலங்கள் சீரியல்லையும் வந்து நடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா 90s ஒரு ஃபேவரட்டான சீரியல், மிடில் 2Kக்குமே வந்து அதில் ஒரு ஃபேவரட்டான நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம். ஆமாம். அந்த சீரியலில் நடிக்கிறப்ப உங்கள் அந்த மனசு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நடிக்கிறப்ப? எனக்கு ஒரு பெரிய படத்தில் நடிக்கிறோமோன்ற ஒரு ஃபீலு. சீரியலில் நடிக்கிற சீரியல் நடிக்கிறதே ஒரு பெரிய படத்தில் நம்ம நடிக்கிறோன்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்திட்டு இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த சாங்கே வந்து ஆமாம் 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 ஆமாம். கோலங்கள் கோலங்கள் வருது அங்கே. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, திரைப்படத்துலேருந்து வந்தவங்க தான் அவங்க வந்து. ஸோ திரை நடிகர்களே வந்து இங்கே சின்ன திரைக்கு வரும்போது அவங்கள பார்க்குறது ஒரு பிரமிப்பு எனக்கு. அவங்களோட வந்து அவர் திருச்செல்வம் சார் வந்து அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்சது கோவளம், சென்னை கோவளத்தில் இருக்கக்கூடிய நண்பர் மூர்த்தி அவர்கள் சர்ஃபிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணி, நண்பா நீ வந்து நல்லா பாடுற எல்லாம் பண்ணுற, சார்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு போகலாம். அவரும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ சீரியலில் வந்து ஒரு சீன் பண்ணேன். அதில் வந்து ஒரு ஃபோக் சாங் பாட சொன்னாங்க திருச்செல்வம் சார். அப்போ வந்து அந்த சீரியல்லே ஒரு பாட்டு ஃபுல்லாக எனக்கு சீரியல்லே நான் பாடியிருப்பேன். ஒரு பாடகராக என்னை அறிமுகப்படுத்தினார். ஸோ ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதில் பாடின பாட்டு என்னென்னா, செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து மனசு ஒன்றா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் பொன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம் அசையில அத்த மக என்ன நினச்சி நித்தோம் அப்படின்னு ஒரு பாட்டு. அவங்க மேனகான்னு ஒரு கேரக்டர் ஒரு மேம் நடிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி தான் நான் பாடுற மாதிரி இந்த சீன் இருந்தது. பாட்டை முடிச்சுட்டு ஒரு 500 ரூபா கட்டு கொடுத்து எனக்காகவே திருச்செல்வம் சார் எழுதினார். இங்கே பாருங்கள், ஏன் நீங்கள் வெயிலே அடித்தாலும் மழையே பெஞ்சாலும் என்ன நடந்தாலும் பாடுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க, பாடுறதா உங்கள் வேலை அப்படின்னு அவங்க பேசின வசனம் எனக்காக பர்சனலாக சார் எழுதின வசனம். அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு பெரிய படம் நம்ம பண்ணிட்டோன்ற மன திருப்தியை ஏற்படுத்தியது. ஆமாம் 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 ஆமாம். சினிமால இதுதான் ஃபர்ஸ்ட், அந்த சின்ன திரையில உங்களுக்கு கோலங்கள் தான் ஃபர்ஸ்ட் சீரியல். ஆமாம் ஆமாம். சின்ன திரையில அது. வெள்ளித்திரையிலன்னா நம்ம படம் எது, முதல் படம் எது சார்? வெள்ளித்திரைன்றது நான் பாடுனது முதல்ல வந்து விகடகவின்னு ஒரு படம் வந்து அமலாபால். அதில் நடிகை அமலாபால் அதில் தான் அறிமுகம் ஆனாங்க. ஸோ அந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து ரத்தன், அந்த படத்தோட இயக்குனர் வந்து கிருஷ்ணன் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மதுரை மாவட்டம் கருமத்தூர் பக்கத்தில் கோட்டையன்னு ஒரு கிராமம். அவர் வந்து அந்த படத்தில் வந்து இவர் ரத்தன் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோக்கு ஒன்று டைட்டில் சாங் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நண்பர்கள் மூலமாக எனக்கு அழைப்பு வந்தது. ஸோ பார்த்தேன். வி க ட க வி வி வினோத்து, கவின்னு, டயானா, இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 பேர். ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது. அவங்க என்ன அந்த 5 குழந்தைங்களும் ஆடி மாதம் தான் பிறக்கிறாங்க. ஸோ குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மித்தில் வந்து ஒரு 5 பேர் பிறக்கிறாங்க. இந்த 5 பேர் நான் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தான் கதை. அதை பாட்டாக எழுதணும். என்னென்னா அந்த மித்தை உடைக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இயக்குனர் வந்து நான் எழுதினேன். ஆடி 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 மாதம்தான், இந்த ஆடியில் பிறந்தவக 5 பேரு தான். ஆடி மாதம் பிறந்தா கேடியா, அடுத்த மாதம் பிறந்தா ஜாலியா, பொரளி எதுக்குடாவோ பொட்டியே மூடுடா அப்படி பாடியிருந்தேன். என்னென்னா ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, எல்லா நல்ல நாள் ஃபுல்லாக ஆடி வெள்ளி எல்லாமே ஆடியில் தான் வரும். ஆனால் குழந்தை மட்டும் பிறக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள்லாம் ஆடியில் தான் இருக்குது, குழந்தை மட்டும் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி இது ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தது. இயக்குனர் சார் சொன்னாங்க, இல்லை சார் அதை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம கதை பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு பாடுங்க, எழுதி பாடுங்கன்னு சொன்னாங்க. எழுதி பாடினேன். எனக்கு அங்கே தான் இதை எழுதி பாடிட்டு இருக்கிறபோது தான் இன்றைக்கி குட் நைட் இங்கே மணிகண்டன் ஹீரோ எனக்கு அங்கே தான் அறிமுகமானார். அவருடைய ஆமாம் ஆமாம் அவருடைய நட்பு எனக்கு அங்கே தான் கிடச்சிது. ஸோ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவருடைய நண்பர்கள், 2 பேருக்குமே பொதுவான. ஆமாம், பொதுவான ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் இங்கே சென்னையில் வந்து இங்கே கூத்து வீதி நாடகங்கள், மேடை நாடகங்கள், தியேட்டர்லாம் பண்ணுறம்போது கீழே ஆடியன்ஸாக உட்காந்து ரசித்து
ரசிப்பார் மணிகண்டன் வந்து. ஸோ பார்த்துட்டு எல்லா பேரும் என்னுடைய நண்பர்களும் என்னை சித்தப்பட்டு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த குரூப்லேயே வயசானவன். ஆமாம்மா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க கூப்பிட்றத பார்த்து மணிகண்டனும் வந்து என்னை வந்து சித்தப்பொண்ணு கூப்பிட ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் சித்தப்பொண்ணு தான் கூப்பிட்றாரு. ஆமாம்மா. அப்போ அவர் தான் உங்களை வந்து அறிமுகப்படுத்தினாரா? ஸோ அந்த அந்த பாட்டு அந்த விகடகவி படத்தில் அந்த பாட்டு பாடும்போது அவர் பக்கத்தில் இருந்தார். ஏன்னா அவர் ரத்தனோடைய நண்பர். ஸோ பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் அவர் எனக்கு சொன்னாங்க, மணிகண்டன் சொன்னார், நிறைய எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம் பண்ணுறேன் சித்தப்பு, நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று பாட்டு எழுதி பாடணும். பட் அந்த பாட்டு வந்து சாரண பாட்டு மாதிரி கூட ஒப்பாரி சாங் நீங்கள் ஃபோக் சாங்கில் கேட்டிருப்பீங்க. அந்த ஒப்பாரி சாங்கில் வேணும். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு முதியவர் வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் அவர் வந்து வீட்டில் ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க. வேலை பார்க்குறம்போது இருக்கிற மதிப்பு மரியாதை வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறம்போது அந்த மனிதனுக்கு கிடைக்காது. சின்ன பிள்ளை மாதிரி வேலை ஏற்றுவாங்க. ஒரு மெட்டீரியலாக பார்ப்பாங்க. அவர் வந்து ஒரு பொருள் வீட்டில் இருக்கு. அதுதான் பேஸ். ஸோ அது ஒரு வலி வேதனையை ஏற்படுத்தும் அவருக்கு வந்து. அந்த வலி வேதனையை ஒரு பாட்டாக நீங்கள் பாடணும் ஒப்பாரியில் அப்படின்ன ஒன்று. ஒப்பாரி எனக்கு எங்கள் அம்மா எனக்கு பாடுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த டியூனில் மனசுக்குள்ளே ஓடிச்சு. ஸோ அதில் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு ஒரு டியூனை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் எழுதினேன். நெத்தியில் வேர்வ வர நேத்து வர நான் உழைக்க, நான் நேச வச்ச புல தான் நெறிஞ்சி முள்ளு பட்டதென்ன. அப்படி போ ஒரு 6 நிமிஷம் பாட்டு. ஆமாம் ஆமாம். அது வந்து கிளைமேக்ஸில், அதான் கிளைமேக்ஸ் பாட்டு. ஸோ பாடிட்டு வெளில வரேன், மணிகண்டன் வந்து அப்படியே ஃபீல் ஆகிட்டுருந்தார். கண்ணீர் வராத குறைய அந்த அளவுக்கு ஒரு இமோஷன். ரொம்ப டச்சிங்காக இருக்குது சித்தப்பு அப்படின்னாரு. மன திருப்தியாக இருந்தது. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன ஒரு ஆஸ்கர் எனக்கு வேணும்? நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறதை விட ஒரு பெரிய எனக்கு ஒரு விருது எதுவும் கிடையாது. ஒரு கலைஞனுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம பண்ண போகிற கலை, பாட்டோ நடிப்போ ஏதோ ஒரு கலை, அவங்கள ஏதோ ஒன்று பண்ணணும். ஒன்று அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே அதுதான் அதுக்கான ஜெயிச்சுட்டு. அதுதான் அதுக்கான விருதே. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா மணிகண்டன் சார் வந்து நீங்கள் அப்போ சொல்கிறீங்க, ஆனால் நமக்குலாம் வந்து இந்த ஜெய் பீம், குட் நைட், லவ்வர் அந்த படம் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். இப்போ பல பெண்களோட க்ரஷ்ஷாகவும் இருக்கார். அவர் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க சார்? அவர்கிட்டேருந்து இந்த ஒரு நல்ல விஷயம் நான் வந்து இப்போ வரைக்கும் பின்பற்றுறேன், இவரை மாதிரி இருக்கணும் அந்த விஷயத்தில் அப்படின்னா எந்த விஷயம் நம்ம பார்க்கலாம்? எந்த கவலை வந்தாலும் அதை வெளிப்படுத்தி, அதாவது அதை கவலையாக பார்க்க மாட்டார். ஆமாம். அது சரி, ரைட், அவ்வளோ வந்துட்டு போட்டோம். அடுத்து என்ன? ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு துன்பமோ துயரமோ எது வந்தாலுமே துவண்டு போகிற ஆள் கிடையாது. அடுத்து என்னென்னு தான் யோசிப்பார். ஈஸியாக மூவ் ஆன். ஆமாம். எனக்கு அவர் பர்சனலாக சொன்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா, சித்தப்பு நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டீங்க, வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்குங்க. அது இப்படி சொன்னார், கதவை தட்டிக்கிட்டே இருக்குங்க. 5 கதவு திறக்கலை, இன்னும் தட்டிக்கிட்டே இருங்க. 10வது கதவு திறக்கலை, இன்னும் கதவு தட்டுங்க. 15வது கதவு திறக்கும். அந்த 15வது கதவு திறக்கணும்னா நீங்கள் எத்தனை கதவை தட்டி தான் ஆகணும். அதனால் தோன்றாதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கை அவருக்கு இருக்க போய் தான் எனக்கு சொல்ல முடியுது. அதை நேரில் நாங்கள் உட்காந்து பேசுகிறம்போது அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து நம் மனபாரங்கள் என்னதான் இருந்தாலும் நம்மளை குறைச்சி விட்டுருவார். நல்லா பேசுவார். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் பேசுகிறம்போது வித் ஆக்டிங்கோட ஃபேஸ் ரியாக்ஷனோட பண்ணி காமிப்பார் பாருங்க. ஆமாம், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் அங்கேயே ஒரு பெர்ஃபார்ம் நடக்கும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆமாம். இல்லை கலைன்னு வந்த பிறகு அப்படின்னு சீனியர் ஜூனியர் கலை தான், எல்லாம் கலைஞர்கள். ஆமாம், அந்த கலை சங்கமத்தில் நாங்கள்லாம் ஒன்றாயிருவோம். விட்டு பிரிய மனசே வராது. ஆமாம், அடடா அப்படின்னு ரொம்ப மன திருப்தியாக வருவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன், நல்ல மோட்டிவேட்டர். ஆமாம், தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதன். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி சாரோட ஏலேன்ற படத்தில் வந்து பாடலும் பாடிக்கிங்க, நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் சமுத்திரக்கனி சார் கூட நடிக்கும் போது? அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அன்பு தம்பி மணிகண்டன் தான். அவரால் தான் இங்கேயும். ஆமாம். நிறைய எழுதும் சுயசரிதம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இயக்குனர் ஹலிதா ஷமீம் சொல்லி நல்ல ஒரு இயக்குனர் என்னை வாய் நிறைய அண்ணாண்டு கூப்பிடுவாங்க. அவளோட அப்படி ஒரு அன்பு தங்கச்சி அவங்க வந்து. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லி மணிகண்டன் வந்து சித்தப்பு இப்படி ஒரு ரோல் இருக்குது, வந்து இயக்குனர் பாருங்கள் அப்படின்னு. என்னென்னா இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா
இறந்தவங்க வீட்டில் வந்து கூத்து கட்டி ஆடுவாங்க. சென்னையில் வந்து மரண கானா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு கானா பாட்டு பாடுவாங்க. அந்த பக்கம் வந்து மதுரை மாவட்டம் அந்த பக்கம் வந்து என்னென்னா இறந்தவங்க வீட்டில் ராஜா ராணி வேஷம் கட்டி, ஏன்னா யாரும் தூக்கக்கூடாது. இந்த கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க ஆ ஆ ஆ ஆ இல்ல நார்மலாவே நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். நார்மலாகவே யார் இறந்தாலும் வயசானவங்க இறந்தாலும் இந்த மாதிரி ராஜா ராணி வேஷம் போட்டு தான் அதை தூக்குவாங்க. அதில் எனக்கு ராஜா வேஷம். ஏன்னா பக்கத்தில் டான்ஸ்காரமாக தவில் நாதஸ்வர உரிமை கலைஞர்கள் இருப்பாங்க. இப்படி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஓகே, நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இந்த ரோல் பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக எங்கள் ஊரில் அந்த ஆட்ட கலைஞர்லாம் எனக்கு தெரியும். வீட்டில் போய் அவங்களோட நின்று பாட்டு பாட ஆரம்பித்தேன். அந்த அதாவது நம்ம பார்க்குறது வேறு, அவங்களா மாறி பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா அந்த ரோல் தான் நான் பண்ண போகிறேன் படத்தில். அவங்களோடய நின்று ஒரு 4-5 சாவில் நான் உட்காந்து பாட்டு பாடினேன். அதில் எனக்கு நோட்டெல்லாம் வந்து குத்தி விட்டு போனாங்க. ஆமாம். ஸோ அது வீடியோ எடுத்து வந்து இயக்குனர்கிட்ட காமிச்சேன். கலிதா சாமி மேம்கிட்ட வந்து அண்ணன் சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நாங்கள் பழனி மஞ்சநாயக்கம்பட்டியில் தான் அந்த ஷூட் நடந்தது. ஸோ ஒரு சாரு வந்து அப்படியே ரசிச்சார், சமுத்திரகனி சார் வந்து. ஆமாம். ஸோ அதிகமாக அவர்கிட்ட வந்து ஏன்னா படம் முறை அவரை நான் பார்க்குறேன். அதனால் நிறைய அவர்கிட்ட பேச முடியல. ஆனால் மணி தம்பிக்கிட்ட நிறைய நான் பேசினேன். இயக்குனர் மேம்கிட்ட நிறைய பேசினேன். ஸோ அங்கே நடந்தது எனக்கு அழகாக சில டைலாக் ஸ்பான்டேனியஸாக அங்கே பேசணும். அதில் வந்து நான் ஒரு 3 பாட்டு திரைப்பட பாடல்கள் பாடினேன். அப்புறம் அந்த திரைப்பட பாடல்களை வந்து காப்பிரைட் இஷ்யூ வருதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் சொந்தமாக எழுதி அதில் பாடினேன். ஆமாம். ஸோ லிரிக்ஸ் நானே எழுதி, டியூன் மட்டும் அந்த இசையமைப்பாளர் போட்டாங்க. அது என்ன பாட்டுனா, கூடு விட்டு ஆவி போனதே உன் பிரிவை எண்ணி குடும்பமெல்லாம் குமிரி அழுகுதே அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ அதுவும் அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும். ஆமாம். ஸோ அன்றைக்கி அதோட ஆடியோ லான்ச் வைக்கிற போது ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனரும் சமுத்திரகனி சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க பிரசன்ட் ஸ்டுடியோவில். நீங்கள் முதல்ல பாடி ஆரம்பிங்க சித்தப்பு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. அது இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம். ஸோ இந்த பாட்டை பாடி நான் பேசுனது அங்கே நான் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி தொகுத்து சொன்ன உடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபை. எல்லா பேரும் மேலே நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாடலாசிரியராக பாடியிருக்கீங்க, எழுதுறீங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனை எப்படி கடந்தீங்க, மூவ் ஆன் பண்ணீங்க சார்? ஏன்னா பாடல்ன்றது நம்ம வந்து முகம் தெரியாது, பின்னணி வாய்ஸ் மட்டும் தான். நடிக்கிறதுன்றது வந்து ஆன் ஸ்க்ரீனில் கேமரா முன்னாடி அந்த பதட்டம் எதுவும் இல்லாமல் கேஷுவலாக நடிக்கணுன்றப்ப அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம்? அதுக்கு எனக்கு தீனி ஓட்ட இடம் எதுன்னா, அந்த தெம்பும் தைரியம் கொடுத்த இடம் எதுன்னா, நான் பண்ண வீதி நாடகங்கள். நிறைய மக்கள்கிட்ட போய் தெருவாக நாடகம் பண்ணியிருக்கோம், நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இங்கே சென்னையில் வந்து தியேட்டர் லேப் அப்படின்னு சொல்லிட்டு கூத்துப்பட்டறையிலேருந்து ஒரு 18 வருஷம் இருந்த எனக்கு குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ட்ரூப் வச்சுருந்தார், நாடகக்குழு, தியேட்டர். அங்கே தியேட்டர் ட்ராமா நிறைய பண்ணோம். இன்றைக்கி வந்து எம்பியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவங்களோட சேர்ந்து நான் நாடகம்லாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எம்பியாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட அப்புறம் அப்பயே பழநெடுமாறன் ஐயா, பெரும் ஆட்கள்லாம் வந்து அந்த தியேட்டர் பார்ப்பாங்க. வெளிரங்கராஜன் ஐயா அவங்களோட நாடகங்கள் நிறைய இப்படி பண்ணோம். என்னென்னா இந்த வீதி நாடகங்கள், இந்த தியேட்டர் இதில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஆடியன்ஸு மக்களை வந்து நேரே சந்திக்கிற போது எங்களுக்கு வந்து அந்த கூச்ச சுபாவம்ன்றது குறைஞ்சிருச்சு. ஆமாம், கேமரா ஃபீல் போயிடுச்சு, கூச்ச சுபாவம் குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து அந்த பிரமிப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூச்ச நடுக்கம்லாம் இல்லை. ஆமாம், நல்லா பண்ணணும். நல்லா பண்ணணும். என்ன ஒரே ஒரு விஷயம், நாடகத்துக்கும் திரைப்படத்துக்கும், நாடகத்தில் ரீடேக் கிடையாது, திரைப்படத்தில் ரீடேக் உண்டு. நல்லா பண்ணலாம் திருப்பி. ஆமாம், திருப்பி பண்ணணும், பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டே. ஆமாம். ஆனாலும் நான் அதிக டேக் வாங்குற ஆர்டிஸ்ட் இல்லை. ஆமாம், சிங்கிள் டேக்லேயே முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள், இல்லாட்டி 2. அவங்க மற்றவங்க கூட இருந்து பண்ணுறவங்க நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக, இவங்க ஒரு சேஃப்டிக்காக 2-3 டேக்கு நடிச்சு கொடுக்குறது. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பகல் நேரத்தில் மயக்கம் அப்படின்ற நம்ம மம்முட்டி சார் கூட வந்து நடித்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? மம்முட்டி சார்ன்றது வந்து பல பேரோட கனவு, அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு. அவர் கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? எனக்கு இந்த வாய்ப்பை வந்து
ஏலேன்னு ஒரு படம் பண்ணீங்களே, அதுக்கு முன்னாடி பண்ணீங்களா, ஆமா. அதே ஊரில் அதே கிராமத்தில் தான் வந்து இந்த படமும் ஷூட்டிங் நடந்தது, பழனி மஞ்சநாயக்கம்பட்டியில். ஸோ அங்கே இருக்க பிஆர்ஓஸ் வந்து எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஏழையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அவங்க பெர்ஃபார்ம் பார்த்துருக்காங்க, நீங்கள் மம்முட்டி சாரோட நடிக்க ஓகேவா, பழம் தானே கரும்பு தானே கூலியா அப்படின்ற மாதிரி. நான் மம்முட்டி சாரா அவரோடையா, ஓகேங்க அப்படின்ட்டு. ம். அப்புறம் ஷூட்டு போனோம். ம். அதுக்கெல்லாம் ஆடிஷன்லாம் வைக்கல, ஆல்ரெடி நான் ஏழை படத்தில் என்னை பார்த்துருக்காங்க. அதை பார்த்து ரெஃபரன்ஸ் ஆமாம் 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 கூப்பிட்டாங்க, மண்டையன்னு ஒரு ரோலு. ஸோ அவருக்கு எனக்கும் சீன் இருக்குது. நான் மம்முட்டி சாரை பார்க்குறம்போது ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் கூட நம்ம ஃப்ரெண்டாக பண்ணுறோம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம் 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 அவரும் நானும் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிற சீனு, ஒன்றா உட்காந்து பைக்கில் ஜாலியாக பாட்டு பாடி போகிற சீனு, மந்தக்கல்லில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு பாடுவேன், அவர் டான்ஸ் ஆடுவார். இப்படி எங்களுக்குள்ள கம்பேரிசன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் அவர் ஒரு பிரமிப்பான நான் பார்த்துட்டு இருக்கிறபோது என்னையை வந்து ஒரு கூட நடிக்கிற ஒரு புதுமுகத்தை ஒரு கலைஞனை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கினான்னு அவர் தோளில் கையை போட்டார், சார் அப்படின்னு. அப்புறம் மண்டையா, என் படத்தில் என் பேர் மண்டையா, இது ஷூட்டிங் இல்லாதவங்களுக்கு பிரேக் டயத்தில் உன் பேர் என்ன, சித்திரசேனன் அப்படின்னா என்ன அர்த்தம், சித்திரம்னா ஆர்ட்டு, சேனன்னா அரசன், ஆர்ட் ஆஃப் கிங், கிங் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். அப்படியா, நீ எந்த ஊருன்னு கேட்டார். நான் உசிலம்பட்டி. உடனே பாடினார், உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. நான் ஒன்று, சார் தப்பாக பாடுறீங்க. அது தப்பாக பாடுறேண்ணா, முத்து பேச்சு பெண்குட்டின்னு தானே வரும், அப்புறம் என்ன அப்படி சொல்கிறேன், ஆண்குட்டியை பார்த்து பெண்குட்டின்னு பார்த்தீங்களே. ஆமாம். அப்புறம் கேட்குறாரு, உங்கள் ஊர் சூப்பர் ஸ்டார் ஏன் என்ன மாதிரி யதார்த்தமான சாதாரண படங்கள்லாம் நடிக்க மாட்டுறாரு, ரஜினிகாந்த் சார் அப்படி கேட்டார். சார் நீங்களும் அவரும் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் கேட்குற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தானே சார், ஒரு ஃபோனை போட்டு நீங்களே கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். அப்படி காமெடியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாரு. ஹெட் வெயிட்டே கிடையாது. நான் ரொம்ப எளிய மனிதருக்கு எளிய மனிதராக தான் இருந்தார். ஸ்பாட்டில் தன்னை ஒரு பெரிய ஆளாக அவர் ஒருபோதும் காட்டிக்கிட்டதே இல்லை. நான் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்ட குணம், மனசு எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ள ஒரு கலைஞனாக இருந்தாலுமே கூட, இன்னும் ஒரு புதுமுகத்தை போல் நான் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க, நானும் உங்களில் ஒருத்தன் தான் அப்படின்ற மனநிலையோட அவருடைய பேச்சும் அவர் நடத்தையும் ஸ்பாட்டில் இருந்தது. ஆமாம் 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 ஆமாம். அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான சீன் என்னென்னா, அவங்க ஒரு மதியம் பிரேக் டயத்தில் இருக்கோம், அவர் என் பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்றாரு, நானும் டீ சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ வந்து நான் பாடகிறதுனால ஏதாவது பாட்டு முணுமுணுத்துட்ருப்பேன். அப்போ டீ குடிச்ச மம்முட்டி சார் பார்த்தாரு, ஏய் மண்டையா என்ன ஏதோ பாட்டெலாம் பாடுற அப்படின்னு. பாடுவேன் சார். என்ன பாட்டு பாடுவேன், ஃபோக் சாங்லாம் பாடுவேன். நீங்கள் பாடகர்னு தெரியாதவர்? தெரியாது அவருக்கு. ஃபோக் சாங் பாடுவியா, ஓகே. சினிமா பாட்டுலாம் பாடுவியா, பாடுவேன் சார். மலையாளம் பாட்டு பாடுவியான்னார், பாடுவேன் சார். மலையாளம் பாடுவியா, எனக்காக ஒரு பாட்டு பாடுனார். சரி நெக்ஸ்ட்டு அப்துல்லான்னு ஒரு படம் மலையாளத்தில், அவர் நம்ம இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ண ஒரு படம், அதில் ஒரு பாட்டு பாடினேன். உணருமீ கானம் உருகுமென் உள்ளம் நீ ஸ்நேகலாலனம் நீ நீந்தும் சாகரம். இந்த பாட்டு பாடி ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டேன். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிற போதே இந்த பக்கம் தேனி ஈஸ்வரன் கேமராமேன் அண்ணன் வராங்க, அந்த பக்கம் இயக்குனர் வந்து லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி சார் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு இப்படியே பிரமிச்சிட்டாங்க, எப்படா இவன் ஒருத்தர் மலையாள பாட்டை எப்படி பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், இயக்குனர் வந்து, சார் ஞான எந்தா வரையணும் ஃபுல்லாக அரிச்சு அப்படின்றாரு. ஸோ உடனே ஸ்பான்டனியஸாக சீனை மாற்றினாங்க. சித்திரை இந்த சீனை வந்து நீ பாட்டு பாடுற சீனில் மம்முட்டி சார் டான்ஸ் ஆடுறாரு, இவ்வளோ தான் சீனு. அவர் வர்றாரு, டீ வந்து குடிக்கிறோம், உங்கள்கிட்ட பேசுவார், நீங்கள் அப்படியே பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படி சீன் முடியுது அப்படின்னு. அப்போது நான் அந்த செவந்த நெத்தியில் தான் அங்கே பாடினேன். செவந்த நெத்தியில செவகாட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில எண்ணெய் எடுத்து. இந்த பாட்டை பாடுறேன், மம்முட்டி சார் தமிழ் பாட்டு பாடுறீங்க, அதுக்கு டான்ஸ் ஆடுறாரு. ஆமாம் 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 ஆமாம். ஸோ அவர் டான்ஸ் ஆடுறாரு, சாப்பிட்டு முடியுது, சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் அந்த டயத்தில் இன்றைக்கி எடுத்து அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக அந்த வீடியோ மட்டும் ட்ரெண்டிங்காக யூடியூப்பில் போச்சு. நான் பாட்டு பாடுறது ஒரு டான்ஸ் ஆடுறது. இன்றைக்கி யூடியூப்பில் தன் நண்பகல் நேரத்து மயக்கம் சீன்ஸ்னு போட்டிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து பாடி அது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அவ்வளோ லக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்து.
ஏன்னா அம்மாம்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு திரை ஆளுமை. அவரோட சேர்ந்து நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா இது ரொம்ப ரேர், அபூர்வம். ரொம்ப படங்கள் பண்ணிய ஒரு நடிகனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு சில படங்கள்லேயும் எனக்கு அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அதே நேரம் வந்து கூட நடித்த மற்ற எல்லாமே என்னை போல் அவங்களும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அந்த படத்தில் ஒரு காரில் வருவாங்க வேனில், அவங்க எல்லாம் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க நான் பாட்டு பாடினதுக்கப்புறம் அவங்களும் நானும் மிங்கிள் ஆகிட்டோம். சாரே ஒரு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு அவங்க மலையாளத்தில். ஆமாம் 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 ஆமாம். அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி மண்ணுக்குள்ளே மண்ணாயிட்டேன். ஆமாம் 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 ஆமாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மம்முட்டி சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆக்டர் கூட எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா எந்த ஆக்டர்ஸ்? எனக்கு இந்த ஆக்டர்னு தாண்டது இல்லைங்க. எனக்கு அப்படி பார்த்தேன்னா நான் வந்து விஜய் சேதுபதி சாரோட பண்ணணும்னு ஒரு நான் பார்த்தேன். விஜய் சேதுபதி சார் கூட என்ன என்ன ஈர்த்துச்சு அவர்கிட்ட இருந்து? என்ன ஈர்த்துச்சுன்னா அவர் அவ்வளோ யதார்த்தமாக கேஷுவலாக பண்ணுவார். நடிக்கிறோன்றதே தெரியாது. ஒரு நல்ல நடிப்பு என்பது நாம் நடிக்கிறோன்றது தெரியக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல நடிப்பு. அது அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ வேரியேஷன் காட்டுவார் அவர் படங்களில். மனுஷன் எப்படி தான் பண்ணுறாரோ எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகும். நான் சந்திச்சிருக்கேன், 2 முறை சந்திச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நானும் விஜய் சேதுபதி ஃபேன் சார் 2 பேருமே. ஆமாம், அவர் பேசுறதுல அந்த மாடுலேஷன், அந்த வாய்ஸ்லயே ஒரு மேஜிக் இருக்கும். ஏன்னா நம்மள அவ்வளோ ஈர்க்கும். அவர் கூட உங்களுக்கு படம் பண்ணணும்னு ஆசை. ஆமாம். எப்படி ஃப்ரெண்ட் ரோலாவா இல்ல வில்லனா பண்ணணுமா? நடிப்புன்னு வந்துட்டா என்னங்க ஏதோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஹீரோயின்னா யார் கூட நடிக்கணும்னு ஆசை? ஹீரோயினா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பெருசாலாம் இல்லை. இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யார் வந்தாலும் அவங்களோட நடிக்கணும்னு ஆர்வம், அவ்வளோதான். காமெடி ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இந்த காமெடி ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து நான் ஒரு காமெடி ஆக்டராவோ இல்லை ஒரு அவருக்கு வந்து அவர் கூட நடிச்சா போதும், இவர் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னா எந்த காமெடி ஆக்டர்ஸ்? சூரியன் அவர் கூட. ஆனா இப்போ அவர் வந்து ஹீரோ லெவல்ல போயிட்டு இருக்காரு. அப்புறம் அது வடிவேல் சாரோடையும் நடிக்க ஆர்வம் இருந்தது. ப்ளஸ் வந்து இவங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் ஸ்லாங் வந்து அவ்வளோ கேஷுவலாக ஸ்லாங் பேசி பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப கேஷுவலான ஸ்லாங்கில் பேசுவாங்க. அதுக்காக நான் மற்றவங்க அப்படின்னு பேச சொல்லலை. நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் மதுரை பேஸு. அவங்க பேசுகிற அந்த டயலாக் சிங்க் எனக்கு மேட்ச் ஆகும். ஆமாம் ஆமாம், பேச்சு வழக்கு வந்து அதனால். ஆமாம் 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 ஆமாம். அதனால அவங்க கூட நடிக்க. ஆமாம், அது ஒரு ஆசை. இப்போ நான் சித்திரசேனன் நானா இப்படி தான், எனக்கு ஒரு வீக்னஸ்னால் என்னது, ஸ்ட்ரென்த்னா என்னது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஸ்ட்ரென்த்தும் நானே, வீக்னஸும் நானே. நானே எனக்கு நண்பன், நானே எனக்கு எதிரின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே எனக்குள்ளேயே இருக்குது. எதுனாலும் எனக்குள்ளேயே போட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னுடைய பலம் என்னென்னா எல்லாரையும் மதிப்பேன். சின்னவங்க வயசுவங்க பெரியவங்க நான் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் மதிப்பேன். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிறர் மனம் வருந்தும்படியான தீய வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆமாம் ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வார்த்தை, எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கம் வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தும். 2வது, எப்படி நான் அதில் கான்சன்ட்ரேட் இருக்கணும், அதேபோல் என்னுடைய நடத்தையும் என்னோடய செயலும் அடுத்தவங்க வருத்தப்படாதபடி, அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஏற்படாதபடி இருக்கணும், என்னுடைய செயல்பாடும். ஸோ 2லேயுமே ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். அப்புறம் அதையும் மீறி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டென்ஷனாக யாராவது திட்டிட்டேன்னு வச்சுங்களேன், திட்டினா ரொம்ப அசிங்கமானலாம் இல்லை, ஒரு சாதாரண கேஸில் டே போடா மூஞ்சி சுளிக்கிறது, அது பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். அது நைட்டில் என்னை மனசில் பாடுபடுத்தும். என்னை வந்து நீ போய் இப்படி திட்டிட்டியாடா, அவங்க என்ன மனசு என்ன பாடுபட்டுருக்கும், என் மனசு அந்த வலியை நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆமாம், அது மனசாட்சி என்னை கொல்லும், என்னை தூங்க விடாது. நான் சாரி கேட்டுருவேன். ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதுதான் எனக்கு நானே நண்பன், எனக்கு நானே எதிரி. ஆமாம் ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும்ல சார், இப்போ ஒரு மூவின்னு இருக்குன்னா அதில் பல கேரக்டர்ஸ் இருக்கும். நான் இந்த கேரக்டர்ஸில் குறிப்பிட்ட இந்த கேரக்டர் வந்து நடிக்கணும்னு எனக்கு பல நாள் ஆசை, இந்த கேரக்டர் வாய்ப்பு வந்து எனக்கு வராதா அப்படின்னு ஒரு ஏங்குற காத்துட்ருக்க ஒரு கேரக்டர்னா என்ன சார்? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். நல்ல நடிகன் என்பவன் வந்து எது கொடுத்தாலும் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருக்கணும். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஆனால் நம்ம ரொம்ப அதை வந்து விரும்புவோம், இந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை. நிஜ வாழ்க்கையிலேருந்தே இருக்கும்ல. நிஜ வாழ்க்கையிலேருந்துன்னா ஒரு 2 ரோலில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஒன்று குடியாரங்க ரோலு,
இன்னொன்று வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ரோல். இது ரெண்டுலேயுமே எல்லா விதமான உணர்வுகளும் இதுக்குள்ளே இருக்கும், இந்த 2 ரோலில் மட்டும். கஷ்டமான ரோலும் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எது வேணாலும் அது பண்ணலாம். இந்த 2 ரோல்லையுமே நீங்கள் அழலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், எல்லா டப்புன்னு செகண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திட்டு மாற்றலாம். இந்த 2 ரோல்குள்ளேயும் அத்தனை நவரசத்தையும் கலந்து பண்ணலாம். அப்படிப்பட்ட இந்த கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆசை. ஆமாம். அப்புறமா கடைசியா இறுதி கேள்வியை கேட்குறேன் சார். நம்ம யோகி பாபு சார் கூட சுமோ படம் வந்து நடிச்சிருக்கீங்க. யோகி பாபு சார் வந்து ஒரு காமெடி ஆக்டர் தான். அவர் கூட நடிக்கும் போது அந்த செட்டு எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதாவது அவர் அந்த படத்தில் ஹீரோ வந்து சிவா சார். ஆமாம், ஒரு நல்ல நண்பர் எனக்கு ஆயிட்டார். ஸோ அவர் தான் இயக்குனர். ஒரு பக்கம் சீன்லாம் சொல்கிறது, நீ அண்ணன் இப்படி வாங்கினேன், இப்படி வந்து இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்னு அவரும் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். யோகி பாபு சார் வந்து நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஆமாம், அவங்க மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் எல்லாமே சேர்ந்து கலன்னு இருக்கும் செட்டே. எப்படி ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் தான் ஜோக்ஸ்லாம் இருக்குமா, இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து காமெடி பண்ணிகிட்டே தான் இருக்கும்? ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஷார்ட் கட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஹீரோ, அவங்க காமெடி, அவங்க யோகி பாபு சார்லாம் அவங்களுக்குரிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்னால நம்ம துணைநிலை நடிகர்களோடு நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அவங்களோட பெருசாக மிங்கிளாக முடியல. ஆமாம் ஆமாம். ஆனால் ஷூட்டுக்கு இடத்துக்கு வந்துட்டோம்னா எல்லோரும் ஒன்றா போல் அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு. ஆமாம் 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 ஆமாம். கடைசியாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா வந்து அது ஒரு பயங்கரமான படம், அதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். அந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் உண்மையா இல்லை செட்டா சார்? அது நான் அது உண்மை சம்பவம். முதல்ல அது ஒரு உண்மை சம்பவம், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த படத்தில் ஏற்கனவே அங்கே குழியில் போய் விழுந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க, நடிக்கிறவங்க. ஆமாம், ஒரு சீன்லேயும் வந்திருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதில் இருந்தாங்க. இருந்து என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் உள்வாங்கிட்டு பண்ணோம். எனக்கு அதில் கொடுக்கப்பட்ட ரோல் என்னென்னா, ஃபாரஸ்ட் ரேஞ்சர். குணாப்பாறையில் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட். அதாவது அந்த உள்ளே யாரும் போகாமல். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து, குணாப்பாறை சுற்றி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணாப்பாறை அந்த ஒரு பள்ள மாதிரி இறங்கி அப்படி மேலே ஏறுவாங்க. தெரியாமல் அந்த கம்பி ஏறி குதிச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு குணாப்பாறைக்குள்ளே அப்படி உள்ள என்ட்ரு ஆகி வருவாங்க சார், தம் அடிச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து லத்திய வச்சு, ஏய் இது ஃபாரஸ்ட் ஏரியான்னு தெரியாது, இது வந்து தம் அடிச்சுட்டு இருக்கேன், ஃபயர் ஆயிரும்ல, கீழே போடுறா. சாரி சார் அப்படின்னு. ஓகே, அந்த லைட் அடிச்சுட்டு வந்து இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ அவங்க பின்னாடி லாஸ்ட்டாக போகக்கூடிய நம்ம சௌபின் சாகிர் சார் வந்து, மோனிகா சாங் அவர் தான் டான்ஸார். அவர் வந்து சாரி சார் அப்படின்ட்டு போவார். பார்த்தவங்களுக்கு சத்தம் போடக்கூடாது, விசில் பாடிக்கூடாது அப்படிம்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட். அப்புறம் 2வது ஷாட் பார்த்தீங்கன்னா ரெயின் ஷாட். மழை பெஞ்சிருக்கும், குளிக்குள்ளே விழுந்துருவாங்க, மழை சோன்னு பெஞ்சிருக்கும். ஒரு பைன் மர காட்டுக்குள்ளே நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடியவர் ஓடிடுவார் அங்கேருந்து மழை நினச்சிட்டு, யோ குழிக்குள்ளே விழுந்தாங்க, நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. குழிக்குள்ளே விழுந்தாங்களா? எங்கேயா போனாங்க? 10 பேர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களா? என்னை வந்து பார்க்காம அங்கேயே போனாங்க. போச்சு, என் வேலை போச்சு அப்படி பதட்டமாயிடுவேன். உங்களால தான் அந்த குழிக்குள்ள. என்னால் நான் சாப்பிட போகிற கேப்பில் தான் அந்த சம்பவம் நடந்தது. ஸோ இந்த குழிக்குள்ளே விழுகிறதுக்கு ஒரு முக்கியமான விட்னஸ் நான் தான். ஆமாம், என்கிட்ட இருந்து ட்விஸ்ட் ஆகுதுக்கு அது. அப்புறம் நான் லத்தி தூக்கி போனதுக்கப்புறம் தண்ணியை கட்டி எல்லோரும் படுத்துருப்பாங்க. நான் வந்து யாரா நீ உங்களை யாரை உள்ளே விட்டது, எதிர்த்து வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ மரியம் சார்ஜ் இருக்கா இல்லைங்களா, அவர் லியோ படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார், கைதி படத்தில் நடிச்சிருப்பார். அவர் வந்து எப்பா நம்மளை நம்பி தான் வந்துட்டாங்க, நம்ம தான்ப்பா காப்பாற்றணும். நான் ஒரு கோவமாக திட்டுவேன், யோ உள்ளூர்காரன் தான் நீயே. அந்த கடைக்காரர் தானே அவர்? நான் கடைக்காரர், அவரை திட்டுவேன், உள்ளூர்காரன் தான் நீயே, இந்த குழிக்குள்ளே போனவன் என்னைக்கே உசுரோட வந்திருக்கான், டேய் செத்து போனவனுக்கு தண்ணி போனான்னா போகாட்டி என்ன எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு அடிப்பேன். அதுக்குள்ளே எங்கள் உயிரை வந்துடுவாங்க. ஸோ அந்த படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நான் மட்டும் கிளைமேக்ஸில் அந்த குழியை மூடிட்டு அந்த ஷாட்டை நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படியே குழியை மூடிட்டு ஏக்கமாக, இதுக்கு மேலே எவனும் இதுக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஏக்கமாக பார்த்துட்டு போவேன், படம் முடியும். இது ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு வந்து அது அங்கே கேரளாவில் எர்ணாகுளத்தில் போட்டாங்க. 3.5 கோடி செட்டு மட்டும். அது எவ்வளோ தத்துருவம் பண்ணாங்கன்னா, நம்ம பைன்மர இலைகள், யூக்கலிப்டஸ், இங்கே இருந்து யூக்கலிப்டஸ் இலைகள், இங்கே கிடக்கிற அந்த எலும்புகள், இங்கே கிடக்கிற இலைகள், இந்த பாறையை ஒட்டி பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் அப்படியே இருக்கும் இல்லையா, பாசி, அதை கூட பேத்து எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு, இங்கே என்ன செடி முளைக்குமோ அதை கொண்டு போய் செட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி வளர்த்து
அவ்வளோ தத்துரூபமாக கொண்டு வந்தாங்க. ம். எனக்கு இப்போ செட்டுக்குள்ளே போனோன்னே டேய் உனா குகையை தூக்கி கொட்டாயிடப்பா ஒரிஜினல் மாதிரியே தான் தூக்கி இருந்துச்சு. அப்படியே அடுமன் தூக்கிட்டு போய் அங்கே வச்ச பேர்த்து வச்ச மாதிரி அவ்வளோ அப்படியே இருக்குது தத்துரூபமாக. ம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ம். உள்ள ஒரு 4-5 இடத்துல பெரிய பெரிய ஏசி செட் வச்சுருந்தாங்க. ஏன்னா காற்று உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ரெயின் ஷாட்டுக்கு மேலே வந்து கரெக்டாக ஹோல்லாம் வச்சு அடிச்சிருந்தாங்க. எனக்கு சரியான காய்ச்சல். அந்த அவங்க தண்ணியில் கட்டி படுத்துட்டு இருக்கும்போது அந்த மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் எங்கள் மேலே தான் சொட்டர் போட்டிருப்பேன். ஃபுல்லாக தண்ணி வெளியிலையும் மழை உள்ளேயும் மழை. செட்டுக்கு வெளியில் எல்லாமே சரி மழை பெய்யுது. ஆமாம் மழை சரியான மழை. காய்ச்சல் வந்துருச்சு. ஊசியை போட்டு வந்து மறுபடியும் வந்து நின்று ஸ்பாட்டில் அடிச்சிட்டு இருப்பேன். ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவங்க இயக்குனர் வந்து அவர் தூக்கமே இல்லை பாவம் மனுஷனுக்கு. ம். அங்கே அந்த மஞ்சுமல் பாய்ஸாக நடித்தாங்க எல்லா பேரும் சேட்டான்னு என்னை அவ்வளோ அன்பாக என்னை பார்த்துக்குருவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்கி ஒன்றா தாய் பிள்ளை சாப்பிடுவோம் இல்லையா? ம். அப்படி எந்த ஒரு பிரிவினைகள் இல்லாமல் ரொம்ப பாசமான ஒரு மஞ்சுமல் பாய்ஸாக ரொம்ப மறக்க முடியாத மறக்க நினைவுகளா முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா பாக்குற எங்களுக்கே வந்து அவ்வளோ affect ஆமாம் ஆயிடுச்சு எனக்கு அந்த நடிக்கிற போது அவங்க அந்த கயிறு இழுப்பாங்க இல்லையா? நானும் அந்த ஷாட்டில் போய் நின்று கயிறு இழுத்தேன். அந்த அமைதியா ஒரு செகண்ட் அந்த அமைதியா ஆமா, ஸ்க்ரீனும் அப்பெல்லாம் ஆமா. நமக்கு என்ன நடக்கும் அந்த இடத்துல இயக்குனர் ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. அது நடிக்கிற போது எங்களுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் போடலை. அந்த கயிறு தூக்கின உடனே உண்டான காயமெங்கும் அந்த ஒரு தன்னாலே மாறக்கூடும் உந்தன் மேனி அப்படியே கை பாச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆமா. அப்படியே கண்ணுக்கு லைட்டாக கலங்குது. லைட்டாக பக்கத்தில் இருக்கிற பார்க்க கர்ச்சி படுத்து உடச்சிட்டு இருக்காரு என்னை விட என்னப்பா அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்ளோ ஆமா ஆமா அது வெளிக்கொண்டு ஒரு வந்தது காதலின் அடையாளமாக போடப்பட்ட ஒரு பாட்டை நண்பருக்காக. நட்பின் அடையாளத்துக்கு அவங்க பயன்படுத்துறது ஒரு பெரிய ஹைலைட். அதுதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ். ஆமா, ஆமா, நிறைய ஆமா. பேரை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக மறக்கவே முடியாது. மறக்க முடியாது. எனக்கு அது 1 இயருக்கு அப்புறம் எனக்கு கேரளாவில் கூப்பிட்டு இந்த டீம் நாங்களாம் மறுபடியும் 1 இயர் செலிப்ரேஷன் பண்ணோம் மஞ்சுமல் பாய்ஸ். அதுக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ம். அது மறக்கவே முடியாது. பொறுத்திருந்து இன்னும் பல தகவல்களை பகிர்வோம் சார். கண்டிப்பாக நன்றி.